ரோபோ சங்கருக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே விவரிங்க. வணக்கம் கார்கி. மறைந்த ரோபோ சங்கரின் உடலானது சரியாக 3:38 மணிக்கு வலசவாக்கத்தில் இருக்கக்கூடிய ராதா அவனியில் புறப்பட்டது. சரியாக 1 மணி நேரம் புறப்பட்டு இங்கே வலசவாக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய மின்மயானத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவருக்கு இறுதி சடங்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய காரிய மேடையில் அவரது உடல் வைக்கப்பட்டு தற்பொழுது இறுதி சடங்கானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு சிவபுராண பாடலும் தற்பொழுது ஒலிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவரது உடல் இறுதி வாகனத்திலிருந்து இறக்கிய போது அவரது மனைவி அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆட்டம் அவர் நடன கலைஞர் என்பதால் அவர் தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவரது ஆன்மா சாந்தி அடையணும் என்ற நோக்கத்துக்காக ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவரது உடலானது காரியமேடையில் வைக்கப்பட்டு தற்பொழுது இறுதி சடங்கானது செய்யப்பட்டு வருகிறது. இதன் பிறகு இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடலானது தகன மேடை கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சின்னத்திரை கலைஞர்கள், அது மட்டுமல்லாமல் அவரது நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மேலும் ஏராளமான பொதுமக்களும் இங்கே வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவரது இல்லத்திற்கு வருகின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் தற்பொழுது மின்மயானத்துக்கு வருகை சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அவரது உடலானது தற்பொழுது காரியமேடையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தகன மேடை கொண்டு வரப்பட்டு உடல் தகனம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை தற்பொழுது காரியமேடையில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு தற்பொழுது இறுதி சடங்கு செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சிவபுராணம் பாடல் தற்பொழுது சிவாச்சாரியர்கள் மூலமாக ஒலிக்கப்படுகிறது. இன்னும் சில வினாடிகளில் சில மணித்துளிகளில் அவரது உடலானது தகனம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரோபோ சங்கருக்கு இந்த இறுதி காரியங்கள் நடந்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார்? அவருடைய குடும்பத்தார், அதுபோல் வேறு யார்? திரை பிரபலங்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்க? திரை புகழ் உள்ளிட்டோர்லாம் இருக்காங்க. அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. நிச்சயமாக அவரது காரியமேடையில் அவரது உடலானது வைக்கப்பட்டுள்ளது. உடலை சக்தி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் சின்னத்திரையைச் சேர்ந்த ஏராளமான கலைஞர்கள் உள்ளனர். குறிப்பாக அவரது மனைவி, மகள், குடும்பத்தாரும், அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை நடிகர் புகழ், மேலும் சின்னத்திரை நடிகர் ஆதவன் உள்ளிட்ட நடிகர்களும், அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை நடிகரைச் சேர்ந்த போஸ் வெங்கட் உள்ளிட்ட பல்வேறு சின்னத்திரையைச் சேர்ந்த நிர்வாகிகள், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளும் இங்கு வருகிறது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நேரடியாக சுற்றி காரியமேடை சுற்றி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தற்பொழுது சின்னத்திரை கலைஞர்கள், பொதுமக்கள், குடும்ப உறுப்பினர்கள் என ஏராளமானவர்கள் மிகுந்த சோகத்துடன் அவருக்கு உடலுக்கான காரிய சடங்குகள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அங்கு அவருக்கு சிவபுராணம் பாடலும் ஒலிக்கப்படுகிறது. அதுவரை நீங்கள் பொதுமக்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் சிவாச்சாரிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது சிவபுராணம் பாடலும் ஒலிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவரது உடலானது எரிவாயு செய்யக்கூடிய அந்த தகன மேடை கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சின்னத்துறை கலைஞர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில குடும்பத்தினர், ஒரு சில சின்னத்திரை நடிகர்கள் மனைவி ஏற்பட்டால் இந்த அளவுக்கு கூட்டம் சேராது என்பது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களோட பார்வையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அதிகமாக உள்ளதாகவே அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவர் புகழ் பணத்தை மட்டும் சம்பாதிக்கவில்லை, மனிதர்களையும் சம்பாதித்துள்ளார் திரு ரோபோ சங்கர் எனவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோட பார்வையாக இருக்கிறது. அவரது உடலானது தற்போது காரியமேடையில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய எரிவாயு தகன மேடை கொண்டு செல்லப்பட்டு அவரது உடலானது தகனம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.